காங்கிரஸ் கூட்டணியை முறிக்க ஸ்டாலின் தயாரா என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆந்திராவில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயாரா என்றும் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த டாம் டொடோ இனத்தின் தொடர்பாக பிரிவினை உருவாக்கும் வகையில் பேசியதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முறிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தயாராக இருக்கிறாரா என்று ஆந்திராவில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். காங்கிரஸ் உடனான கூட்டணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முறித்துக் கொள்ள தயாரா என்று பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். ஆந்திராவில் நடைபெற்று வரும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் பொழுது பிரதமர் மோடி தற்பொழுது தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார். மிக முக்கியமாக, அதாவது காங்கிரசுடனான கூட்டணியை திமுக முடிவு கொண்டு வருமா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மிக முக்கியமாக காங்கிரஸ் ஆனது ஒரு ஊழலை முன்னிறுத்தி கொண்டு செல்லும் கட்சியாகவும் தமிழனுடைய நன்மைக்காகவும் தமிழர்களுடைய நன்மைக்காகவும் அவர் காங்கிரசுடைய ஒரு நாடு கூட்டணியை திமுகவானது முறியடிக்குமா என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது அந்த ஒரு விவகாரத்தில் எழுப்பியிருக்கிறார். மிக முக்கியமாக காங்கிரசினுடைய மூத்த தலைவர் சாம் பட்டோடா குறித்து தெரிவித்த கருத்துக்கள் என்பது கடுமையான சர்ச்சையை தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வரும் நிலையில் அதனை மேற்கோள் காட்டி இந்த ஒரு கேள்வியை தற்பொழுது பிரதமர் மோடி ஆந்திராவில் நடைபெற்று வரும் அந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை முதல் தெலுங்கானா மற்றும் ஆந்திரா பகுதிகளில் பல்வேறு தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு பங்கேற்று பேசி வரும் அவர் தற்பொழுது நேரடியான ஒரு சவாலை தற்பொழுது திமுகவிற்கு விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரு வாக்கு இந்தியாவை பாதுகாப்பு இறக்குமதியாளராக இருந்து பாதுகாப்பு ஏற்றுமதியாளராக மாற்றியது. காங்கிரசுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள் அனைத்தையுமே பாஜகவானது சரி செய்வதற்காக கடுமையான ஒரு முயற்சியை எடுத்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். பாஜகவுடைய ஆட்சியை பொறுத்தளவில் மக்களுடைய நலன்களை பொறுத்த திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளன. மக்களுடைய திறன்களுக்கும் தகுந்த வேலைகளானது வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது தெரிவித்துள்ளார். இந்த சமயத்தில் தான் காங்கிரசுடைய குடும்பத்திற்காக என்ற ஒரு கொள்கையை ஆதரிப்பவர்கள் தான் அவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆனால் தமிழக மக்களுடைய நன்மைக்காக காங்கிரசுடைய கூட்டணியை தற்போது திமுக முறியடிக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். சாம் பட்டோடாவுடைய அந்த கருத்து என்பது அனைவருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு செயல் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது பிரதமர் மோடி இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.